بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. மிக முக்கியமான ஒரு அடிப்படை சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். குர்ஆனை படிக்கும்போது ஹதீஸை படிக்கும்போது அதிலிருந்து எடுக்கக்கூடிய விளக்கங்கள், அவர்கள் என்ன விளக்கங்களை எடுத்தார்களோ அதில் பூர்ணமாக இருந்தால் நமக்கு தேவை ஹிதாயத். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் கம்பல்சரியாக ஓத வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று. அப்போ இந்த ஹிதாயத் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹிதாயத் இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தில் நம்ம கேட்க வேண்டியது மிக முக்கியமாக ஹிதாயத்தை. அல்லாவே கம்பல்சரி ஆக்கிட்டார். அதே போல ஹிதாயத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இல்லை, முதலாவது என்ன கேட்கிறார்கள்? ஹுதா. ஹுதான் அல் ஹிதாயத். இந்த ஹிதாயத் வேண்டும் என்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பயணித்த வழியில் பயணிக்க வேண்டும். நம்முடைய இமோஷனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. இமோஷனுக்கு முக்கியத்துவம் தந்தால் லைஃப்ல நம்ம நிறைய இடங்களில் தோற்று விடுவோம். இப்போ ஷேக் இஸ்மாயில் சலஃபி சொன்னார் இளைஞர்களை பற்றி, வாலிபர்களை பற்றி. ரோட்டில் கார் ஓடிட்டு போகும்போது ஒருவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணுவான், பைக் ஓடும்போது ஓவர்டேக் பண்ணுவான். இமோஷன் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்ம நிதானமாக பயணித்தால் அல்ஹம்துலில்லாஹ் ரிலாக்ஸாக போகலாம். நாமும் ரேஸ் பண்ணினால் நமக்கு ப்ரெஷர் ஆகும். சில நேரம் அவன் தப்பி போய்விடுவான், வழியில் வந்த வேறொருவரோடு நம்ம மோத வேண்டி ஏற்படும். வீட்டு பிரச்சனைகளிலும் தான், தொழிலிலும் தான் இமோஷனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலப்பகுதி மிகவும் சென்சிட்டிவான ஒரு காலப்பகுதி. சாதாரணமான சென்சிட்டிவ் அல்ல, எல்லாமே சென்சிட்டிவானது. நம்மளோட ஒய்ஃபு கிட்ட நம்ம ஓப்பனாக பேச முடியவில்லை. மனம் திறந்து எல்லாவற்றையும் பேச அவர்கள் புரிவதில் சில நேரம் சிக்கல் வந்தால் குடும்பமே குலைந்து விடுகிறது. பிள்ளைகள் சென்சிட்டிவாக இருக்கிறார்கள். ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் எனக்கு ஸ்கூல் வேண்டாம் என்று சொல்லுகிற காலம் இது. அப்ப இந்த காலத்தில் நிதானம் நமக்கு மிக அவசியமாகும். இதை நாம் நம்முடைய ஒரு மிக முக்கியமான மன்ஹஜாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதானம். இந்த நிதானத்தோடு பயணித்தால் அல்லாஹுடைய உதவியால் சரியான வழியில் பயணிப்பது இலகுவாக இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் ரசூலாக டிக்ளேர் பண்ணப்படுகிறார்கள். 13 வருடங்கள் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த 13 வருடங்களும் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிய ஏரியா என்ன என்று பார்த்தால் அகீதா தான். 13 வருடங்கள் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிய ஏரியா அகீதா. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள் மிக அதிகமாக. அடுத்த கட்டமாக மறுமையை பற்றி நிறைய பேசினார்கள். அதுபோலத்தான் அல்லாஹுடைய ஒரு தூதர் என்பதை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனைய ஈமானுடைய அர்கான்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இபாதத்துகள் என்று வரக்கூடிய அர்கானுல் இஸ்லாத்தில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற விஷயங்களை அவர்கள் மக்காவுடைய காலத்தில் வலியுறுத்தவே இல்லை. தொழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் தொழுதார்கள். அபூபக்கர் சித்திக் காபத்துல்லா இருந்த அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முற்றத்தில் ஒரு மஸ்ஜித் அமைக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு முற்றத்தில் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருந்தது. தொழுகைக்கு தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் தொழுகையை வலியுறுத்தி பேசவில்லை. நோன்பை அவர்கள் எப்போது வலியுறுத்துகிறார்கள் என்றால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரத் 2 வருடங்களுக்கு பிறகுதான்.
அதுபோல ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகுதான். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் கடைசி கட்டத்தில் தான். மக்காவில் இருந்த காலத்தில் பெண்களை அழைத்து ஃபேஸ் கவர் பண்ணுங்கள், ஹிஜாப் அணியுங்கள் எல்லாம் பேசவில்லை. ஆண்களை அழைத்து தாடி வையுங்கள் என்று பேசவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அகீதாவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அகீதாவை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான வித்தை சரியாக இட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். மதீனாவுக்கு வந்த பிறகுதான் 53வது வயதுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி ஒரு அரசாங்கத்தையும் உருவாக்குகிறார்கள். அந்த அரசாங்கத்தின் அதிபராக அவர்கள் செயற்படுகிறார்கள். அவர்களுடைய காலப்பகுதியில் எல்லா சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக சொல்லிவிட்டான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். எனவே அதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கவில்லை. எல்லோரும் உயிரை விட மேலாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசித்தார்கள். எனவே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டது போல அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் அடுத்த தலைமைத்துவம் பற்றிய முன்னறிவிப்புகளையும் அடுத்த தலைமைத்துவத்தோடு எப்படி இந்த சமூகம் நடக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களையும் தெளிவாக சொன்னார்கள். ஒன்றையும் அவர்கள் மிஸ் பண்ணவில்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் நேரடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ஆட்சியாளர் என்று சொல்லாவிட்டாலும் எனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை எடுப்பதற்கான முழு தகுதியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கே இருக்கிறது என்பதை பல நிகழ்வுகளின் மூலம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு போனார்கள். அதே நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நுபுவத் அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் இருக்கும். நுபுவத் என்றால் நபித்துவம். அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு குறிப்பிட்ட காலம் ஹிலாஃபத் என்கிற நிலை இருக்கும். அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் ஹிலாஃபத் என்கிற நிலை இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மில்கியத் அல்லது முல்கியத் என்று சொல்லக்கூடிய அந்த முல்கியத் இருக்கும். மலிக்குகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒரு வகையான சர்வாதிகார ஆட்சி காணப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மீண்டும் நபித்துவத்தின் ஒளியில் ஹிலாஃபத் ஆட்சி வரும் என்று சொன்னார்கள். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பாகும். இதை நம்ம கிரகித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னது நடக்காவிட்டால் அவர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்காவிட்டால் அவர் யாராக மாற வேண்டும்? ஒரு போலி நபியாகத்தான் மாற வேண்டும். உண்மையான தூதராக இருந்தால் அவர்கள் சொன்னது நடக்க வேண்டும். இப்ப நடக்குது தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லாம் நடக்கிறது. உலக அழிவு நெருங்குவதற்கு முன்னால் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், பெண்கள் அதிகரிப்பார்கள், ஆண்கள் குறைவார்கள், விபச்சாரம் வெளிப்படும், ஃபித்னாக்கள் வெளிப்படும், மதுபானம் அதிகமாக இருந்துவார், வட்டி தலைவிரித்தாடும். சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையா? அதே போல தான் இந்த ஆட்சி முறைகளும். இப்போ முதலில் நுபுவத், அதற்கு பிறகு ஹிலாஃபத், அதுக்கு பிறகு முல்கியத், அதற்கு பிறகு ஒரு சர்வாதிகார நிலையில் உள்ள ஒரு ஆட்சி, அதற்கு பிறகு மீண்டும் அலா மின்ஹாஜ் நுபுவா, நபித்துவ வழியில் ஒரு ஆட்சி வரும். அது எப்போ வரும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு உலகம் அழியும். சிம்பிளான விஷயம். ஆனால் இடையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களால் மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் முன்னறிவிப்புகள். அந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒழுங்குகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மார்க்கம். அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிற ஒருவர் அந்த வழிகாட்டலை தேட வேண்டுமே தவிர இமோஷனலாக செயற்பட முடியாது. இமோஷனலான முடிவுகள் எப்போதும் அழிவுக்கே இட்டுச் செல்லும்.
இதை இமோஷன் ஆகக்கூடிய வாலிபர்கள் புரிய வேண்டும். இது இந்த இடத்துல மாஷா அல்லாண்டு நிதானமாக மார்க்கத்தை படிக்கிற மக்களுக்கு எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சோதனை என்னென்றால், நமக்கு தரப்பட இப்போ நான் இஸ்மாயில் சலஃபி பேசும்போது கேட்டுக்கொண்டிருந்தேன், வாலிபர்களே என்று பேசுகிறார். அவருக்கு என்னென்னா 60க்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அவர் வாலிபராக பார்க்குறார். அவரும் 60க்கு உட்பட்டவர். 60க்கு உட்பட்டவர்கள் எல்லாம் வாலிபர்கள் என்கிற ஒரு கன்செப்டில் அவர் பேசி கொண்டிருந்தார். ஏனென்றால் இங்கே இருக்கிறதுல பொதுவாக அவர் பேசிய தலைப்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. பால்கா வச்சு என்றதும் என்னது அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அல்லது அந்த முடியை அப்படி வெட்டுறது, இப்படி வாழ்கிறது, ட்ரக்ஸுக்கு போகிறது. இங்கே யார் இருக்கிறாங்க ட்ரக்ஸுக்கு போகிற வாலிபர்கள் இந்த இடத்துல? சரி, சோஷியல் மீடியாண்டு நீங்கள் ஒரு நியாயத்தை பண்ணால் இதை கேட்க போகிறது யார்? திரும்பவும் தொழுகையாளி தான் கேட்க போகிறாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதான் தான் கேட்க போகிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் இமோஷனல் என்று. அந்த இமோஷனல் என்று பேசுகிற இந்த இடத்தில் இருக்கிற யாரும் இமோஷனலானவர்கள் அல்ல. இது ஒரு பெரிய சோதனை. இருந்தாலும் இல்முக்காக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இமோஷன் இலங்கையில் 2019ஆம் ஆண்டு இமோஷன் ஏற்படுத்திய விளைவு இன்றும் எங்களால் சரியான முறையில் தாவா செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இமோஷனாக எடுத்த முடிவின் விளைவு இன்றும் கூட சுதந்திரமாக தாவா செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலே சில வாலிபர்கள் இமோஷனலாக எடுக்கிற முடிவுகளால் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்தும் பாதிப்பும் ஏற்படுகிறது. அவங்களோட குடும்பங்களும் அவங்களுடைய பர்சனல் லைஃபும் பாதிக்கப்படுகிறது. அவுட்கம் என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. அப்ப இஸ்லாம் ஒரு இமோஷனல் மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், ஹலீஃபா என்பவர் கடைசியில் வருவார் என்று. மின்ஹாஜுன் நுபுவா, நபித்துவத்தின் ஒளியில், நபித்துவத்தின் வழியில் ஹிலாஃபத் என்கிற ஒரு நிலை பிறகு வரும். அதற்கிடையில் சுப்ஹானல்லாஹ் இவர்கள் ஹிலாஃபத் என்று பெயரை வைத்துக் கொள்வதும், ஹிலாஃபத் என்று அலைவதும், இதுக்கு மக்களை சேர்க்கிறதும், முடிவு என்னன்னு கேட்டால் ஆபத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள். பிறகு ஹிலாஃபா என்கிற நிலையில் ஏகோபித்த முஸ்லிம் உம்மத் அஹ்லு சுன்னா வல் ஜமா ஏகோபித்த நிலையில் 4 ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அன்ஹு, உமர் இப்னுல் ஹத்தாப் 2வது ஆட்சியாளர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது அல்லாமல் உலமாக்களில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்களில் ஒரு சாரார் உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமையா ஆட்சியாளர்களில் ஒருவராகிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த ஹலீஃபாக்கள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதுக்கு பிறகு உமையாக்கள் என்பவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இவங்கெல்லாம் ஒரு பொதுவான ஆட்சி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள்தான் எல்லோருக்கும் ஆட்சி தலைவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்த முஸ்லிம்களுக்கும் உரிய ஆட்சி தலைவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. அதே போலதான் உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அந்த காலத்தில் இருந்த அனைவருக்கும் அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். அதற்கு பிறகு அப்பாசியர்கள் வருகிறார்கள். அப்பாசியர்களும் ஆரம்பத்தில் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு உரிய தலைவர்களாக இருந்த போதிலும் பிற்பட்ட காலங்களில் அவர்கள் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஆட்சியாளர் என்று வருகிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்றால், ஆட்சியாளர்கள் விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இது சும்மா கற்பனையில் இஜ்திஹாதில் சொன்னது கிடையாது. குர்ஆனிலே சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். உலுல் அம்ர்,
உலுல் அம்ர் என்பதற்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற கருத்தை எல்லா உலமாக்களும் சொல்கிறார்கள். அதில் உலமாக்கள் வருவார்கள், உலமாக்களும் உலுல் அம்ர் தான் என்கிற கருத்தை சில உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஏகோபித்த நிலையில் உலுல் அம்ர் என்றால் யாரு? ஆட்சியாளர்கள். இப்போ அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அதே போல உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கட்டுப்படுங்கள். பொதுவாக உள்ள ஒரு தியரி என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கு ஆட்சியாளர்களாக வருகிறவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பது. முஸ்லிம்களுக்கு ஆட்சியாளராக வருகிறவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் கட்டுப்பட வேண்டும். இப்போ நான் சொன்னேன், ஆரம்பத்தில் ஹுலஃபா உர் ராஷிதுன்களுடைய காலத்தில் ஒரு தலைமைத்துவம் எல்லாருக்கும், அதுக்கப்புறம் உமையாக்களுடைய காலத்தில் அந்த நிலை, அப்பாசியர்களுடைய ஆரம்ப காலத்தில் அந்த நிலை, அப்பாசியருடைய பிற்பட்ட காலத்தில் சின்ன சின்ன ஏரியாக்கள் அவங்க ஆட்சி செஞ்சு தனித்தனியாக ஆட்சியாளர்கள். எப்படி வந்தாலும் அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு, அந்தந்த நாடுகளில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு அந்தந்த நாட்டு மக்கள் கட்டுப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சோளும். அந்தந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இதில் ஒரு பிழையான கன்செப்ட் ஒன்று இருக்கிறது. என்னென்றால், ஒரு சில நாடுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வது தவறாகும். முஸ்லிம் ஆட்சியாளர்கள் உலகத்தில் எந்த நாடுகளில் எல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அந்த நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்ப நாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறோம். நாம் சவுதி பிரஜைகள் அல்ல. நம்ம சவுதி பிரஜைகளா? இல்லை. சவுதி மக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டு மன்னருக்கு பையத் செய்ய வேண்டும். சவுதியில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் சவுதி மன்னருக்கு பையத் செய்ய வேண்டும். பையத் என்ன? அவங்க உங்களை நாங்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று உடன்படிக்கை செய்து கொடுக்க வேண்டும். இல்லைன்றால் அது பாவம். இரண்டாவது, அந்த மக்கள் இந்த நாட்டு மன்னருக்கு கட்டுப்படும். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சவுதியை சொல்றேன். கத்தாருக்கு இதே சட்டம், பஹ்ரைனுக்கு இதே சட்டம், குவைத்துக்கும் இதே சட்டம், ஓமானுக்கும் இதே சட்டம், பலஸ்தீனத்தில் ஒரு ஆட்சி இருந்தால் அங்கும் அதே சட்டம், யமனிலே ஒரு முஸ்லிம் ஆட்சி இருந்தால் அங்கும் அதே சட்டம். எனவே சவுதிக்கு மட்டுமென்று குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சவுதி அரேபிய மக்கள், குடிமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டு மன்னருக்கு பையத் செய்ய வேண்டும், இவருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த கட்டுப்படுதல் என்பதும் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் சொல்கிறார்கள், ஓப்பன் இல்லை, வித் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓப்பன் என்று சொன்னால் என்ன மீனிங்? அத்தா அல் முத்லகான்னு சொல்றது அரபில். அத்தா அல் முத்லகா என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கண்மூடித்தனமாக கட்டுப்பட வேண்டும். ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது என்பது எந்த அளவுக்கு என்று கேட்டால், அவர் பாவத்துக்கு நம்மை தூண்டினால் கட்டுப்படக்கூடாது. ஆட்சியாளர் நமக்கு பாவத்தை ஏவுகிறார், அவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷயத்தில் அந்த பாவம், உதாரணமாக மதுபானம் குடிக்க வேண்டும், அல்லது மதுபான கடைகள் நீங்கள் திறக்க வேண்டும், அல்லது நீங்கள் ஒரு ஹோட்டல் அமைப்பதாக இருந்தால் உங்களுடைய ஹோட்டலில் நீங்கள் பார் அமைக்க வேண்டும் என்று ஏவப்பட்டால் கட்டுப்பட தேவை. ஆனால் மற்ற விஷயங்களில் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட தேவையில்லை என்பதனுடைய அர்த்தம் ஆட்சியாளரை பகிரங்கமாக விமர்சிப்பது என்பதும் அல்ல. நான் பேசுறது ஒன்றும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களுடைய கருத்துக்களைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆட்சியாளர் ஹோட்டல்களில் பார் வையுங்கள், வைக்காவிட்டால் லைசன்ஸ் தர மாட்டோம் என்று சொன்னால் பார் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. பார்
வைக்கக்கூடாது. அதில் மீனிங் ஆட்சியாளரை பகிரங்கமாக விமர்சிப்பதும் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதும். குரூஜ் அலல் ஹாக்கிம் என்று சொல்வார்கள். அல் குரூஜ் அலல் ஹாக்கிம், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல், இதுவும் கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவருக்கு நசீஹத் செய்யப்பட வேண்டும். ஆட்சியாளருக்கு நசீஹத் செய்யப்பட வேண்டும். யாரு நசீஹத் செய்யறது? நான் நசீஹத் செய்த ஆட்சியாளருக்கு போய் சேருமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னருக்கு நான் நசீஹத் செய்ய விரும்புகிறேன். தமிழில் பேசுகிறேன் நசீஹத். உங்களுக்கு முன்னால் நசீஹத் இப்படி பண்ணுகிறார், அப்படி பண்ணுகிறார், இதை நீங்கள் மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்று பேசுகிறது. என்ன ஃபாயிதா இதில்? யூஸ்லெஸ். இப்போ நான் நசீஹத் பண்ணுவது என்பது இந்த நாட்டில் சாத்தியமா? முதலாவது மன்னருக்கு யார் நசீஹத் பண்ண வேண்டும்? இங்குள்ள உலமாக்கள். யார் உலமாக்கள்? எல்லோருமா? யாருக்கு அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் தகுதியும் இருக்கிறதோ அந்த உலமாக்கள். இங்கே ஹயத்துல் கிபாருல் உலமா என்று இருக்கிறது, அதாவது மூத்த உலமாக்களுடைய சஃபை என்று இருக்கிறது. அதிலே பெரும் பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக நசீஹத் செய்ய வேண்டும். மன்னரை சந்திக்க வேண்டும், அவரிடத்தில் இவ்வாறு நடப்பது தப்பு என்று சொல்ல வேண்டும். நசீஹத் செய்கிறாங்களா இல்லையா தெரியா? நமக்கு செய்வாங்களா இல்லையா? உனக்கு இவ்வளவு கடுப்புண்டா, உன்னாலே இதை பொறுத்து கொண்டு உட்கார்ந்திருக்க முடியவில்லை என்றால், தீனிக்காகவே தங்களை முழுக்க அர்ப்பணித்து, மார்க்கத்திற்காகவே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி, இரவு பகலாக கல்விக்கே தங்களை அர்ப்பணித்து, இபாதத்திலே ஆர்வம் காட்டி, நன்மை ஏவி தீமையை தடுப்பதிலே தூய்மையாக கவனம் செலுத்தக்கூடிய, நம்ம வெளிப்படையத்தான் வைத்து தீர்மானிக்கலாம். இப்படி இப்போ சாதாரணமான பாவங்கள் நிறைய செய்யக்கூடிய எனக்கு இவ்வளவு கவலை வருது என்றால், இப்போ நம்ம எல்லோரும் உட்காரும் போது நம்ம தெரியுது. நான் ஃபேஸ்புக் பார்க்கும்போது ஒரு நண்பர் பார்த்துட்டு போவார், சில நேரம் மியூசிக் போயிட்டு இருக்கும், நான் கேட்டுட்டு இருப்பேன். சில நேரம் கூட தங்குறவருக்கு தெரியும், ஜமாத் தொழுகைக்கு போகாமல் வீட்டில் தொழுதுட்டு இருப்பேன் நான். சில நேரங்களில் நண்பர்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன். வாக்களித்து விட்டு இத்தனாம் தேதி இந்த பணத்தை திருப்பி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்காக போனை கட் பண்ணி வைத்துக் கொண்டு நண்பரை விட்டு ஓடுகிற தன்மை என்னிடம் இருக்கும். இப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய எனக்கே ஒரு ஆட்சியாளர் தவறு செய்யும் போது, ஒரு ஆட்சியாளர் ஒரு பிழையான விஷயத்தை செய்யும் போது என்னுடைய இரத்தம் கொதிக்கிறது என்று சொன்னால், இந்த தீனுக்காகவே தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற உலமாக்களுக்கு கொதிக்குமா கொதிக்காதா? இது ஒரு காமன் சென்ஸ். எனவே கண்டிப்பாக அவர்கள் நசீஹத் செய்வார்கள். ஆனால் எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் அவர் பெரும்பாவங்களை செய்வதனால் காஃபிராகி விடுவதில்லை. பெரும்பாவங்களை செய்வதனால் காஃபிராகி விடுவதில்லை. நானும் தான், நீங்களும் தான். பெரும்பாவம் செய்தால் நமக்கு தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது விபச்சாரமாக இருக்கலாம், மதுபானம் அருந்துவதாக இருக்கலாம், ஹராமான முறையில் சாப்பிடுவதாக இருக்கலாம், பொய் சொல்லுவதாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம், ஒருவருடைய சொத்தை அநியாயமாக அபகரிப்பதாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய காரியமா? ஏதாவது ஒன்றை செய்தால் இதனால் ஒருவர் காஃபிராகி விடுவாரா என்றால் இல்லை. இது பெரும்பாவம். பெரும்பாவம் செய்கிறவருக்குரிய சொல்யூஷன் என்ன? பரிகாரம். அவர் தௌபா செய்ய வேண்டும். பெரும்பாவம் செய்வதனால் ஒருவர் காஃபிராகி விடுவார் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இங்கு பேசுகிற நானும் உட்கார்ந்திருக்கிற நீங்களும் யாரும் முஸ்லிமாக இருக்க முடியாது.
பொய் சொல்வது சிறிய பாவமா பெரும் பாவமா? கருத்து வேறுபாடு இல்லாமல் பெரும் பாவம். புறம் பேசுவது சிறிய பாவமா பெரும் பாவமா? பெரும் பாவம். இது எல்லாவற்றையும் விட மேலாக தொழுகையை உரிய நேரங்களை விட்டு பிற்படுத்துவது சிறிய பாவமா பெரிய பாவமா? பெரும் பாவம். பெரும்பாலான முஸ்லிம்கள் இல்லாமன் ரஹிம ரப்பி தொழுகையில் பேணுதல் இல்லை. ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? எல்லாரும் காஃபிரா? பெரும்பாலும் சீரத்தால நான் காஃபிராக மாட்டேன், இவர் காஃபிராக மாட்டார், நீங்கள் காஃபிராக மாட்டீர்கள் என்றால் ஆட்சியாளர் மட்டும் எப்படி காஃபிராக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் உன்னுடைய பொருளாதாரத்தை பறித்தாலும் சரி, உன்னுடைய முதுகில் அவர் அடித்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இதெல்லாம் ஹதீஸ். நான் சொன்ன அதுதான். இமோஷனலாக ட்ரை பண்ணினா சகோதரர்களே, இமோஷனலாக மார்க்கத்தை புரிய முயற்சி செய்யக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எல்லோரும் மௌத்தாக வேண்டும், ரப்புடைய நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டும். மார்க்கத்தை இமோஷனலா புரியாதீங்க. ஹதீஸ்கள், குர்ஆன், சஹாபாக்களுடைய புரிதலின் நிழலில் புரியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்தி தொழுதாலும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டுமா? அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கட்டுப்படணும், கட்டுப்பட வேண்டும். நீங்க வக்துக்கு தொழுது கொள்ளுங்க, பிறகு அவங்களோட சேர்ந்து தொழுங்க. ஆட்சியாளருக்கு கட்டுப்படுற விஷயத்தில். ஆனால் திரும்ப நான் சொன்னது பேசிட்டு போற ஃப்ளோவில் நீங்க புரிய வேண்டும். என்ன இந்த செய்தி இந்த நாட்டு மன்னருக்கு நம்ம கட்டுப்பட தேவையில்லை. கட்டுப்பட தேவையில்லை என்றால் தவறா புரியாதுன்னு அடுத்த சொல்ல வாரேன். நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய வேலைக்கு எக்ரிமெண்டில் வந்த மக்கள், இலங்கையில் உள்ளவர்களுக்கு இந்த நாட்டு மன்னர் மன்னர் அல்ல. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டு மன்னர் மன்னர் அல்ல. அவரும் அப்படி சொல்லவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை நம்மை. அந்த நிலை திரும்ப எப்ப வரும்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு அந்த நிலை வரும். இந்த நாட்டு மக்களுக்குத்தான் கடமை. பஹ்ரைன் மக்களுக்கு அந்த நாட்டு மன்னருக்கு கட்டுப்படுவது கடமை. குவைத் மக்களுக்கு அந்த நாட்டு மன்னருக்கு கட்டுப்படுவது கடமை. பலஸ்தீன் மக்களுக்கு அந்த நாட்டு மன்னருக்கு கட்டுப்படுவது. நம்முடைய நிலை என்னப்பா? நாம் இந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும். நம்ம எக்ரிமெண்ட்ல வந்திருக்கிறோம். நமக்கு இந்த நாட்டு மன்னருடைய விஷயம் நமக்கு அவசியமே இல்லை. நமக்கு போடப்பட்ட ரூல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா அவங்க தண்டனை தாராளமாக தருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபைனில் இருந்து ஆரம்பித்து ஜெயிலில் இருந்து அது போல சில நேரம் தலை போகிறனாலும் போகும். அது வேற சப்ஜெக்ட். இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்மளோட மக்கள் என்னண்டே புரியுதில்லை. இந்தியாவில் இருந்துக்கு சவுதி அரேபியாவுக்கு மன்னருக்கு எதிராக கத்துறது, ஒரு குரூப் அவரை காஃபிராக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, இன்னும் ஒரு குரூப் அவர் பையத் செய்தது போல நின்றுக்கு வாழ்ற. ரெண்டும் தப்பு. ஆனால் பொதுவான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை பேசப்பட வேண்டும். இப்போ அல்லாஹ் ஒரு காலத்தில் இந்தியாவை யார் ஆட்சி செய்தார்கள்? முஸ்லிம்கள். அல்லாஹ் நாடினால் வரலாம். வந்த நேரத்தில் இந்த கல்வி தேவை. தெளிவான குஃப்ர் தெரியாதவரை ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அறிவு நமக்கு தெரிய வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆட்சி விஷயம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அஹ்லு சுன்னா வல் ஜமா இது அகீதாவுடைய பாடங்களிலே கொண்டு வந்து பேசுகிறார்கள். சில அறிஞர்கள் அகீதாவுடைய தலைப்புக்குள் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் மிக ஃபேமஸான ஒரு மன்ஹஜை தயாரித்து தந்த ஒரு அறிஞர். ஷர்ஹு சுன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்ஹஜ். அந்த மன்ஹஜிலே அழகாக இதை எழுதியிருக்கிறார்கள்.
ஆட்சியாளரோடு நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்போ இந்த நாட்டு மக்கள், ஒவ்வொரு நாட்டிலும் வாழக்கூடிய மக்கள் அந்த நாட்டு ஆட்சியாளருக்கு பயிற்சி செய்ய வேண்டும், அந்த ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும், அந்த ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்யக்கூடாது. கிளர்ச்சிகள் செய்கிற போது அது நல்ல விளைவை ஏற்படுத்த மாட்டாது. அந்த கிளர்ச்சிகள் மோசமான விளைவுகளைத்தான் உண்டு பண்ணும். அதுக்கு ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகாக, அவர்கள் மௌத்தாகிறதுக்கு முதல் சொல்லிட்டு போனாங்க, இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கிற காட்சிகள் அதற்கு சான்று என்று சொன்னார்கள். அவங்க மௌத்தானத்துக்கு பிறகு நம்ம தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்தோம். சில நாடுகளில் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். முடிவென்ன? பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரணித்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், ஜெயிலில் போடப்பட்டார்கள், நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மார்க்கம் என்று வரக்கூடிய எல்லோரையும் சந்தேக கண் கொண்டு ஆட்சியாளர்கள் பார்க்கக்கூடிய நிலை வந்தது. இதெல்லாம் பிழையான வழிகாட்டல்களால் வந்தது. இப்போ இந்த சில குரூப்கள் அப்பப்போ உருவாகும். அந்த குரூப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் பேசிக் நாலேஜ் இல்லாமல் அந்த குரூப்புகளுடைய பிரச்சாரங்களை செவிமடுக்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் வழிகட்டு போகிறார்கள். உதாரணமாக இந்த IS என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது இதுவரைக்கும் தெளிவில்லை இவர்களை கைட் பண்ணுறது யார். பெரிய சந்தேகம் இருக்கிறது இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யூதர்கள் என்று. ஆனால் நம்முடைய வாலிபர்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பிரச்சனை, நான் திரும்பவும் சொல்றேன் என்னென்றால், இப்போ நம்முடைய நாடுகளில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. நம்ம அந்த நாட்டு மக்கள், நாங்கள் வந்தாம் வரத்தார்கள் கிடையாது. இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாற்றை பார்த்தால் 1000 வருடங்களுக்கு மேல் உள்ள வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது. இந்தியாவிலே உள்ள முஸ்லீம்களுடைய நிலைமையை பார்த்தால் மிக தொன்மை வாய்ந்த வரலாற்றை கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் நமக்கு தெளிவாகவே சில இடங்களில் அநீதி நடக்கிறது. அநீதி நடக்கிறது என்பதற்காக மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. மிஸ்கைட் பண்ண என்ன நடக்கும்? அடுத்த ஜெனரேஷன் வாழ முடியாத ஒரு சூழல் வரும். இப்போ இந்த புதிய இதில் வாழக்கூடிய அந்த Z ஜெனரேஷன் என்று சொல்லுவார்கள். Z ஜெனரேஷன் என்று சொன்னால் 2000க்கு பிறகு பிறந்தவர்கள், ஜெனரேஷன் Z, ஜென் Z என்று சொல்லுவார்கள். இந்த வாலிபர்களுக்கு ஒரு சிலர் தான் தீனோட சமூக அக்கறையோடு இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்களுக்கு தாங்கள் யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. பெரியவர்களை தெரியாது, குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை தெரியாது, உலமாக்களை தெரியாது, கண்ணியம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது, மரியாதை என்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது. இன்னும் இப்படி போக போக என்ன நடக்கும் என்றால், அவர்கள் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ரித்தத்துல்லா அபா பக்ர லஹாடு, மதமாற்றம் நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை என்று. அதுபோல ஒரு நிலைக்கு போய் விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இமாரத், ஹிலாஃபத், தாஅத்து வலியில் அம்ர், அல் ஹுரூஜ் அல் ஹாக்கிம் என்கிற இந்த விஷயங்கள் மிக முக்கியமானவை. அதே டைமில் சென்சிட்டிவான ஒரு தலைப்பு. இதை சரியாக புரிய முடியாமல் போனால் குழம்பி போய் விடுவோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு விஷயத்தில் நீங்கள் நிதானமாக உலமாக்களுடைய வழிகாட்டல்களை பேணி நடக்க வேண்டும். இந்த நாட்டிலே நீங்கள் வாழுகிறீர்கள் என்றால், இந்த நாட்டிலே நீங்கள் இந்த நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வந்திருப்பது ஒரு எக்ரிமெண்ட். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய விஷயத்தில் தஆவுன் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. தஆவுன் என்றால் ஒத்துழைத்தல். அந்த ஒத்துழைப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பொதுமக்கள், நான் சொன்னேன், இவங்களுக்கு நசிஹத் செய்ய வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு. அதை உலமாக்கள் செய்வார்கள் என்று நம்ம உறுதியாக நம்ப வேண்டும். செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அவங்க செய்யலென்றால் அதுக்கு பொறுப்பு அவங்க தான். பொதுமக்களாகிய இந்த நாட்டு குடிமக்களுக்கு என்ன கடமை தெரியுமா? ஆட்சியாளர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். சில சலஃபுகள் சொல்லுவார்கள்,
எனக்கு ஆட்சி, அதாவது துஆவுக்குரிய பெரிய மேக்சிமம் சந்தர்ப்பம் ஒன்று தரப்படுமாக இருந்தால், துஆ கேட்கறதுக்கான என்னுடைய துஆ கபூலாகும் என்கிற ஒரு நிலையில் எனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுமாக இருந்தால் நான் என்னுடைய துஆவை ஆட்சியாளர்களுக்கே ஆக்குவேன் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் நிதானமாகவும் தெளிவோடும் செயற்பட வேண்டும். இமோஷனலாக இந்த விஷயத்தை அணுகாமல் இருக்க அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் பேசிய விஷயங்களில் ஏதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானது, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு மாற்றமான கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் உரிய முறையில் அது சுட்டிக்காட்டப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அது திருத்திக் கொள்ளப்படும் என்பதையும் ஒரு விஷயமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நசீஹத் சிர்ரியன் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் விடுபட்ட மாதிரி, நசீஹத் சிர்ரியன் ஜஹரியன்னா இருக்கக்கூடாது. ஒரு நசீஹத் ஹிவார் பைனல் மலிக் பைனல் உலமா. அதாவது ஷேக் ஒரு விஷயத்தை நினைவூட்டுறார். என்னென்றால், நான் சொன்னேன், ஆட்சியாளர்களுடைய குறைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக அவருக்கு நசீஹத் மூலம் சொல்லப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த நசீஹத்தை சொல்லும்போது பப்ளிக்காக செய்வது என்பது அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் அவர்களை சந்தித்து ரகசியமாக அவர்களுக்கு இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னா அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிற விஷயத்தில் வலியுறுத்திய ஒரு விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். சில சகோதரர்கள் நம்முடைய நாடுகளில் இருந்து கொண்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு, இந்த நாட்டில் உள்ள அல்லது வேறு நாடுகளில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு நசீஹத் செய்கிறாங்க ஃபேஸ்புக்கில், தமிழில். சரிதானே? அரபில் செய்தாலே கண்டுக்க மாட்டாங்க, தமிழில் அது அவசியமற்றது. அது அந்த மக்கள் செய்ய வேண்டும், ரைட்? அதுவும் முறையாக செய்ய வேண்டும். ரெண்டாவது, சிலர் இந்த ஆட்சியாளர்களை காஃபிர்களாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆபத்தானது. நான் ஏற்கனவே அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். மூன்றாவது, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய உங்களுக்கோ இலங்கையில் வாழக்கூடிய எங்களுக்கோ இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, இவர்களுக்கு நம்ம பையச் செய்வோம் இல்லை என்பதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா